வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, மாந்தி என்றால் என்ன? மாந்தி என்பது கிரகமா அல்லது கிரகம் இல்லையா? இந்த மாந்தி ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன பங்கு வகிக்கிறது? இந்த மாந்தியால் ஏற்படுவது நன்மையா தீமையா? இதன் விளைவுகள் தான் என்ன? இப்படி இந்த கேள்விகள் அத்துணைக்கும் பதிலை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் இந்த மாந்தி யார் என்பதை நாம் பார்த்து விடுவோம். மாந்தி என்பவர் சனி பகவானின் புத்திரர். சனி பகவானின் புத்திரர் மாந்தி. இவருக்கு மற்றொரு பெயர் உண்டு, குளிகன் என்றும் சொல்கிறார்கள். குளிகன் எனும் மாந்தி, இப்படித்தான் இவரை அழைக்க வேண்டும். சிலர் பரவலாக சொல்கிறார்கள், சனி பகவானுக்கு குளிகன் என்றொரு பிள்ளை, மாந்தி என்றொரு பிள்ளை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சனி பகவானுக்கு ஒரு பிள்ளைதான் குளிகன் என்னும் மாந்தி. குளிகன் என்றாலும் அவர்தான், மாந்தி என்றாலும் அவர்தான். இவரை பற்றிய தன்மைகளை, இவர் மனித குலத்திற்கு எப்படி உதவுகிறார், ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன பங்கு வகிக்கிறார், இவருடைய தாற்பயம்தான் என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால், புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்கள் உறவுகள், சொந்தங்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, உங்கள் வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டியாக ஆன்மீக வழி நெறிமுறைகளையும் மனித நேயத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரிய கலாச்சாரத்தையும் நமது சேனல் வாயிலாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் நம்மால் முடிந்த ஏழை எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவி கொண்டு வருகிறோம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனத்தின் வழியாக. அது மட்டுமல்லாமல் இறைத்தொண்டு, இறைப்பணி, ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த காரியங்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவுடன் நீங்களும் நமது குடும்பத்தில் ஓர் அங்கத்தினராக ஆகிவிடுகின்றீர்கள். எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த புண்ணியங்கள் அத்துணையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் வேண்டாம். உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், உங்கள் உறவு சொந்த பந்த இடத்தில் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த மாந்தி என்பது சனி பகவானின் புத்திரர். இந்த மாந்தி ஜோதிட சாஸ்திரத்தில் எவ்வாறு பங்கு பெறுகிறது, இதனுடைய தன்மைகள் தான் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் என்றால், இந்த மாந்தி கிரகங்கள் அந்தஸ்தில் வராது, அதாவது இடம்பெறாது. உங்களுக்கு ஏற்கனவே நாம் சொல்லியுள்ளோம் நமது பதிவில், கிரகங்கள் 9, அதில் கிரக அந்தஸ்துகள் பெறக்கூடியது 7 கிரகங்கள் மட்டும்தான். மீதமுள்ள 2 கிரகங்கள் அந்தஸ்து பெறாது. அந்த கிரகங்கள் ராகு, கேதுக்கள். இவைகளுக்கு கிரக அந்தஸ்துகள் கிடையாது. இவை நிழல் கிரகங்கள். அதேபோல்தான் இந்த மாந்தியும். இந்த மாந்திக்கு உருவம் கிடையாது. கரும்புள்ளி போல் நச்சு தன்மை வாய்ந்த ஓர்
அது போன்ற ஒரு அமைப்பு தன்மை வாய்ந்தது இந்த மாந்தி. இந்த மாந்தி என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் சுப பலனை கொடுக்கக்கூடிய கிரகமா அல்லது அசுப பலனை கொடுக்கக்கூடிய கிரகமா என்று பார்த்தீர்கள் என்றால் முழுக்க முழுக்க அசுப பலனை கொடுக்கக்கூடிய கிரகம்தான் இந்த மாந்தி. உங்களது ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இந்த மாந்தி அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவகத்தை கெடுத்துவிடும். எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறதோ அந்த கிரகத்தை தீய பலனை செய்ய வைத்துவிடும். சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி, அசுப கிரகங்களாக இருந்தாலும் சரி. சுப கிரகங்கள் இணைந்து அசுபத்தன்மையை ஒரு சீராக கொடுக்கும். அசுப கிரகங்களோடு இணைந்து விட்டால் அசுபத்தை சிறப்பாக கொடுக்கும். அதேபோல்தான் எந்த ராசி உங்கள் சுபராசியாக, அதாவது திரிகோணம் கேந்திரத்தில் அமர்ந்து விட்டால் அசுபத்தன்மையை சுமாராக கொடுத்து கொண்டிருப்பார். அதே மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் அசுபத்தை சிறப்பாக கொடுக்க ஆரம்பித்து விடுவார் இந்த மாந்தி. இந்த மாந்தி பகவானின் தன்மைகள் அசுபத்தை மட்டும்தான் தருமா, சுபத்தை தராதா என்று கேட்டீர்கள் என்றால் அசுபத்தை கொடுக்கக்கூடிய மாந்தி சுபத்தன்மையும் தருவார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல எந்த கிரகமும் தீய கிரகம் இல்லை, எந்த கிரகமும் நல்ல கிரகமும் இல்லை. உங்களது லக்னத்தின் அடிப்படையில் அவைகள் எவ்வாறு இடம்பெற்றுள்ளதோ அதன் அடிப்படையில் தான் அந்த கிரகங்கள் நல்லது செய்வதும் கெட்டது செய்வதும். ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். சனி பகவான் உங்களுக்கு அசுப கிரகம் என்று தெரியும். ஏழரை சனி பிடித்தால், கண்டகச்சனி பிடித்தால், அஷ்டமச்சனி பிடித்தால், பாதச்சனி பிடித்தால், இப்படி எல்லாம் ஜோதிடர்களும் சொல்லி உங்களை பயமுறுத்தி வைத்திருப்பார்கள். அதனால் சனி பகவான் அசுப கிரகம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு லக்ன அதிபதியாகி லக்னத்தில் அமர்ந்திருந்தால் அவர் உங்களுக்கு சுபத்தை தருவார். நாம் சனி பகவான் அசுபர் தானே, அவர் நமக்கு லக்னத்தில் அமர்ந்து விட்டாரே, அசுபத்தை தருவாரா என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த எண்ணமும் உங்களுக்கு வேண்டாம். ஏனென்றால் உங்கள் லக்னத்தின் பிரகாரம் அவர் லக்னபதியாகிறார், லக்னத்திலேயே அமர்கிறார். அதனால் உங்களுக்கு சிறப்பான பலனை, புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, செல்வாக்கு என்னும் சொல்லக்கூடிய நிலையை உங்களுக்கு கொடுத்து விடுவார். இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சுபர இருக்கக்கூடிய உங்கள் லக்னத்தின் தன்மையில் சனி பகவான் எல்லோராலையும் அசுபர் என்று சொல்லப்படுகிறதே, எப்படி மாறியது? இப்படித்தான். அதனால்தான் சொல்கிறேன், லக்னத்தின் அடிப்படையில் தான் கிரகங்கள் நல்ல கிரகமாகுவதும் அசுப கிரகமாவதும். அதேபோல்தான் மாந்தியும் உங்களது லக்னத்தின் அடிப்படையில் அவர் சுபரோடு அமர்ந்திருக்கிறாரா அசுபத்தோடு அமர்ந்திருக்கிறாரா என்பதை பொறுத்து, சுப ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரா அசுபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரா என்பதை பொறுத்து மாந்தியினுடைய பலன்களும் மாறும். சுபகிரகத்தோடு சுபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் மாந்தியும் யோகத்தை கொடுப்பார். ஆனால் ஒன்று, அதில் குறுக்குத்தனமும் குறுக்கு வழியும் சுயநலமும் வஞ்சகத்தன்மையும் அதில் இருக்கும். இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மாந்தி யோகத்தையே கொடுக்கிறார் என்றாலும் நேர்வழியில் உழைத்து அதற்குண்டான ஊதியம் பெற்று அல்லது தொழில் செய்து அதற்குண்டான லாபத்தை பெற்று இப்படி நேர்வழியில் உங்களுக்கு பலனை தருவது ஒரு மடங்கு என்றால்,
அசுப வழியில் ஒரு மருந்து கம்பெனி இயக்குகிறீர்கள் என்றால் அதில் தவறான மருந்துகளை உபயோகித்தால் அதிக லாபம் என்று கொடுத்து அதை விற்று அதன் மூலமாக அதிக லாபத்தை அதிக வருமானத்தை ஈட்டி உங்களது வாழ்க்கையும் தரத்தையும் உயர்த்தி கொள்வதற்குண்டான குறுக்கு வழியை கெட்ட வழியில் தரக்கூடியவர் இந்த மாந்தி. யோகத்தை கொடுத்தாலுமே இப்படித்தான் தருவார். அபரீத வளர்ச்சியாக இருக்கும். மாட்டிக்கொண்டால் அவ்வளவுதான். அதுவும் இந்த மாந்தி செய்வார். எனவே மாந்தி தன்மையை பலன் சொல்லும் பொழுது நல்ல திறம்பட ஆராய்ந்துதான் சொல்ல வேண்டும். அவர் தீய பலன் கொடுக்கக்கூடிய ஆதிக்கத்தில் இருக்கிறாரா அல்லது அசுப பலன் கொடுக்கக்கூடிய ஆதிக்கத்தில் இருக்கிறாரா? ஏறத்தாழ ராகுவை போலதான் மாந்தியும் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அபரீதமான பலனை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் மாந்தி. யார் கையிலும் சிக்க மாட்டார், யார் கையிலும் அகப்பட மாட்டார். அவர் வேலையை அவர் செய்து கொண்டே இருப்பார். சிறப்பான வளர்ச்சியையும் யோகத்தையும் கொடுத்து விடுவார். ஆனால் அசுபஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் உங்களை நல்ல எப்படி கவனிக்க வேண்டுமோ அப்படி செய்து விடுவார். உயிர் மட்டும் இருக்கிறது, செத்தால் போதும், இறந்தால் போதும் என்று நினைக்க அளவிற்கு கூட செய்து விடுவார். அதேபோல் 8ஆம் பாவகத்திற்கும் லக்ன பாவகத்திற்கும் தொடர்பு பெற்றுவிட்டால் உங்கள் ஆயுளை கூட குடித்து விடுவார். அந்த அளவுக்கு அசுபத்தன்மை வாய்ந்தவர். இவரனுடைய ஸ்பெஷல் நான் சொன்னது போல யோகத்தை கொடுத்தாலும் அபரிதமாக யோகத்தை கொடுப்பார். பாதகத்தை கொடுத்தாலும் பல மடங்கு பாதகத்தை கொடுப்பார். உதாரணத்திற்கு ஒரு பூகம்பம், நிலநடுக்கம், இயற்கை சீற்றத்தால் விளையக்கூடிய சுனாமி, ஒரு வானுயர்தி விபத்து அல்லது பேருந்து விபத்து அல்லது கப்பல் விபத்து, இப்படி கூட்டு மரணங்கள் நிகழ்வது எல்லாம் இந்த மாந்தியின் தன்மையால் தான். இந்த மாந்தியோட நிகழ்வில்தான் இந்த கூட்டு மரணங்கள் என்பது நிகழ்கிறது. எந்த பாவகத்தில் அவர் 8ஆம் அதிபதியோடு தொடர்பில் இருக்கிறாரோ அப்போ அந்த கூட்டு மரணங்கள் நிகழ்வதற்குண்டான நிலையை இந்த மாந்தி கொடுத்து விடுகிறார். இவருடைய தன்மையை சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். கால நேரம் கருதி இதனுடைய தொடர்ச்சியை பின்பு பார்க்கலாம். இந்த மாந்தியின் யோகத்தை நீங்கள் சரியான முறையில் ஆய்வு செய்து மாந்தி உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கிறாரா அல்லது பாதகத்தை கொடுக்கிறாரா என்பதை தெரிந்து கொண்டு யோகத்தை கொடுக்கிறார் என்றால் அதை மேலும் சிறப்பு செய்ய பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். அசுபத்தை கொடுக்கிறார் என்றால் அதை குறைத்து தனித்துக் கொள்வதற்கான பரிகாரங்களை செய்து சமாளித்துக் கொள்ளுங்கள். உறவுகளே, மாந்தி மொத்தத்தில் சுபகிரகமா அசுப கிரகமா என்று கேட்டால் உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் அது என்ன பங்கு வகிக்கிறதோ அதற்குண்டான பலனை கட்டாயம் தருவார். அதுதான் உண்மை. உறவுகளே, ஒரு நல்ல பதிவு உங்களுக்கு இன்று கொடுத்ததாக நான் மகிழ்கிறேன். உங்களுக்கும் திருப்தியாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.